டிட்வா புயலால் இலங்கையின் பல்வேறு மாகாணங்களில் வெள்ளம் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கும் நிலையில் பலி எண்ணிக்கை 193ஆக உயர்ந்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். டிட்வா புயலினுடைய எதிரொலியாக இலங்கை முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் பெரும்பான்மையான இடங்கள்ல இந்த பாதிப்பு என்பது அதிகரித்திருக்கிறது. இந்த புயலுக்கு பின்னால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளால் நாள்தோறும் இந்த பலி எண்ணிக்கை என்பது அதிகரித்து வருகிறது. அந்த வகையில தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக 193 பேர் இந்த பலியாகி இருப்பதாக, பல்வேறு சம்பவங்கள்ல பலியாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நிலச்சரிவு, அதே போன்று விபத்து, வெள்ளத்தில் அடித்து சென்றது போன்ற இந்த காரணங்களுக்காக 193 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். மேலும் 228 பேர் தற்போது வரை காணாமல் போயுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிகபட்சமாக இறப்பு எண்ணிக்கை பதுளை மாவட்டத்தில் பதிவாகி இருக்கிறது. 71 பேர் உயிரிழந்துள்ளனர். அதற்கு அடுத்த கட்டமாக கண்டி மாவட்டத்தில் 52 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 105 பேர் காணாமல் போயதாக தகவல் வெளியாகிருக்கிறது. குறிப்பாக அதிகப்படியான பாதிப்புகளை சந்தித்ததாக மாத்தளை, அம்பாறை மற்றும் ரத்னபுரியும், அதே போன்று கம்பகா, கொழும்பு, மன்னார், புத்தளம் மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் இந்த பாதிப்பு என்பது அதிகரித்து வருவதையும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் எண்ணிக்கையும் குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கையும் என்பதுமே அதிகரித்திருக்கிறது. 2,66,114 குடும்பங்களை சேர்ந்த சுமார் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த புயலின் காரணமாக பாதிப்பில் சிக்கியிருக்கிறார்கள் என்பதும், பாதிப்படைந்திருக்கிறார்கள் என்பதும் தகவல் வெளியாகிருக்கிறது.